தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மறைந்த போப்புக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்து அஞ்சலி செலுத்தினர். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவர் இறுதிச் சடங்கு இன்று வத்திக்கானில் நடைபெறுகின்றது. உலகம் முழுவதும் இவருக்கு பல்வேறு விதமாக அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து மீன் பிடிக்க செல்லும் தூத்தூர் மண்டலம், இணைய மண்டலம் ஆகிய 2 மண்டலங்களைச் சேர்ந்த 13 கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த 900 விசை படகுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கட்டு மரங்களில் மீனவர்கள் இன்று மீன் பிடிக்க செல்லாமல் மறைந்த போப்புக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வேலை நிறுத்தம் செய்தனர். இதை ஒட்டி தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மறைந்த போப் ஆண்டவரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி இங்குள்ள மீன் தொழிலாளர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உலக கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் செல்லமாக போப் ஆண்டவராக அழைக்கப்படுகிற எங்கள் குரு தலைவர் இறந்த நாளில் இன்றைக்கு நல்லடக்கமானது நடைபெறுகிறது. இந்த நல்லடக்கத்தை முன்னிட்டு தேங்காய்பட்டினம் துறைமுகம் நீரோடி முதல் கீம்டாலம் வரை உள்ள 15 மீனவ கிராம மக்களும் இணைந்து இன்றைக்கு ஒரு நாள் தொழில் முடக்கம் செய்து அவருக்காக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மீன் விற்பனையாளர் சங்கம், மீன் வியாபாரிகள் சங்கம், அனைத்து சங்கங்களும் பயனீட்டாளர்களும் இணைந்து இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். போப்பாண்டவரின் ஆத்மா சாந்தியட எல்லாமல்ல இறைவனிடம் நாங்கள் அனைத்து தரப்பு மக்களும் மன்றாடுகிறோம்.